கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 9 அதிகாரம் 4 வசனம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நம்ம அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நடந்து போகையில் நம்ம இன்னும் நேரம் இல்லை, நம்ம சைக்கிளில் போகிறோம், அப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது, அதனால நம்ம பைக்கில் போகிறோம், அப்பயும் பார்த்தீங்கன்னா நேரம் பத்தாம நம்ம காரில் போகிறப்ப நம்ம நேரம் பத்தாதனால ஃப்ளைட்டு ட்ரெயின்னு அநேக வாகனத்தை நம்ம பயணித்து நம்ம உலகப்புறமான காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் இல்லைன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பின்னோக்கி நம்ம பார்க்கும்போது நம்ம வேதத்தில் எவ்வாறு தியானித்தோம், தேவனோடு எவ்வாறு உறவு வச்சுட்டோன்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்காது. நம்ம வாழ்க்கையில நம்ம இப்போ ஒரு நாள் எடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளோ வசனம் வாசிக்கிறோம், நம்ம வேதம் வாசிச்சோமா, அந்த வருடத்துல எவ்வளவு வாட்டி நம்ம வேதத்தை எத்தனை வாட்டி நம்ம படிச்சு முடிச்சோம் நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல ஜீரோவா தான் நம்ம காண்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தை எவ்வளவு தியானிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியும். ஆமென். பகல் என்பது பூமிக்குரிய ஊழிய காரியத்தையும் நற்செய்தி அறிவிக்கவும் ரட்சிப்பை வழங்கவும் கிடைக்கும் நேரத்தை நாம் தேவனுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்யவும் நல்ல காரியங்களை செய்யவும் கடவுளை மகிமைப்படுத்தவுமே நாம் நேரத்தை எவ்வளவு செலவிடுறோமோ நம்மளோட உலக காரியங்களை தேவன் அதில் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராக்காலம் வருகிறது, ஒண்ணு மரணம் வரும், இல்லைனாக்க நியாய தீர்ப்பு வரும். நம்ம அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா தேவனோட ராஜ்யத்துக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் அது எல்லா காரியங்களையும் நம்ம நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் முடியறதுக்குள்ள கடவுள் நமக்கு கொடுத்த கடமைகளை செய்து முடிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் நற்கிரியை செய்வதை நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.